ராஜபாளையத்தில் மான்வேட்டை குறித்து விசாரிக்க சென்ற வனத்துறை சேர்ந்த வேட்டை தடுப்பு காவலரை குற்றவாளி கட்டையால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியாறு சாலையில் தனியார் கல்லூரி எதிரே உள்ள அம்பேத்கர் நகரில் வேட்டையாடப்பட்ட மான் இறைச்சி இருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. வேட்டை தடுப்பு காவலர்கள் ராமகண்ணன், பூபதி மற்றும் வனக்காப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த 7 பேர்களிடம் விசாரித்த போது அவர்கள் மான் மாமிசத்தை சமையல் செய்து கொண்டு இருந்தது தெரியவந்தது. அவர்களை பிடிக்க வனத்துறையினர் முயன்ற போது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது சாலமன் என்ற தெலுங்கன் என்பவர் கட்டையால் தாக்கியதில் வேட்டை தடுப்பு காவலர் ராமகண்ணனின் பின்தலையில் இரத்த காயம் ஏற்பட்டது. மூர்ச்சையாகி விழுந்த அவரை உடன் சென்ற வனத்துறை ஊழியர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னை தாக்கிய நபர் கஞ்சா போதையில் இருந்ததாக ராமகண்ணன் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து ராமகண்ணன் அளித்த புகாரின் பேரில் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன கஷ்டங்க? சரி, அடிச்சது யாரு? தெலுக்கன். என்ன ஒழிச்சு வச்சிட்டாங்க. சரி சரி சரி. இல்லை, இந்த 10 பேரும் அக்யூஸ்டா இல்லை ஒரு ஆள் மட்டும் தான் அக்யூஸ்டானே? கஞ்சா போகுது இல்லையா? விட்டுட்டாரா?